வீட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இண்டெக்ஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவா பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நேற்று சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கு வீக்கெண்டு அதாவது சென்செக்ஸோட எக்ஸ்பீரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். நம்ம லாஸ்ட் டே வந்து நிஃப்டிக்கு வந்து சப்போர்ட் சொல்லியிருந்தோம். அதாவது 24,260ன்றது ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் சொல்லியிருந்தோம். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கீழே வந்து 200 ரவுண்ட் ஃபிகர், அதுக்கப்புறம் 24,076 ப்ரீவியஸ் ஸ்விங் லோன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ட்ரெண்ட் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்டை வந்து எக்ஸாக்டாக வந்து நீங்களும் ட்ரா பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த ட்ரெண்டை வந்து இப்போ நீங்கள் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் முடிஞ்ச மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நாளைக்கு நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்காக 24,458 மேலே மார்க்கெட் போகுது அப்படின்னா கண்டிப்பாக நிஃப்டி ஆனது 24,550ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் அட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு வீக்கெண்ட் இருந்ததுனால 11 மணிக்குள்ளே மேக்ஸிமம் வந்து ட்ரேடு எடுத்து முடிச்சிருங்க. ஏன்னா ஒரு வால்யூம் பில்ட் ஆகாது வீக்கெண்டில். எப்போதுமே பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரே ஒன்று தான், அது 11 மணிக்குள்ளே ட்ரேடை முடிச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3 மணிக்கு மேலே தான் வந்து ஒரு வால்டிலிட்டி இருக்கும். ஓகேங்களா, சரி ஓகே. அப்போ 24,458 மேலே போகுது அப்படின்னா 24,550ன்றது ஒரு ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஸோ 24,676ன்றது நெக்ஸ்ட் ரெசிஸ்டண்ட் ஆகும். அதுக்கு மேலே போகுதுன்னா 24,840ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை கீழே, அதாவது 24,368 கீழே வருதுன்னா 24,260ன்றது ஒரு சப்போர்ட் ஆகும். 24,200 அடுத்த சப்போர்ட், 24,000ன்றது அடுத்த சப்போர்ட். அதாவது இந்த ப்ரீவியஸாக நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல போட்டுருக்கோம் 24,184ன்றது. ஸோ இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து நம்ம குரூப்பில் கொடுக்குறோம், டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறோம். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க. மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதாவது வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அலைஸ் ப்ளூ. இதில் பார்த்தீங்கன்னா 15 ரூபா பர் ட்ரேடுக்கு தான் எடுத்துக்கிறாங்க. 15 நிமிஷம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரோக்கரேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு கஸ்டமருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, தமிழ்நாடு கிடையாது, ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா தான் பர் ட்ரேடுக்கு. இது வந்து இருக்கிறதுல ப்ரோக்கரேஜில் ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ்னு சொல்லலாம். ஓகேங்களா, ரொம்பவே யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க, எல்லாமே வந்து நல்லா ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸ்க்ரீனரு, செக்டார் வைஸில் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, ஸோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுனா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துரும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 24,400 வந்து சப்போர்ட் அண்ட் அது கால் ரைட்டர் புட் ரைட்டர் ரெண்டுமே வந்து சேமாகவே இருக்குது. ஸோ அப்போ 24,400ன்றது ஒரு ஃபைட்டிங் ஏரியா. ஓகேங்களா, ஸோ அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்க. நேற்று சொன்ன மாதிரியே மார்க்கெட்டு 24,400லேயே கரெக்டாக வந்து முடிச்சிட்டாங்க. அப்போ 24,400ன்றதை வந்து நாளைக்கு ஃபைட்டிங் ஏரியாவாக இருக்கும். 24,460க்கு மேலே போகுதுன்னா ஒரு கால் ஆப்ஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் 24,257க்கு கீழே போகுது அப்படின்னா ஒரு புட் ஆப்ஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து தெளிவுபடுத்துது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பீரியில் பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட்லாம் இன்றைக்கி இல்லை. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சப்போர்ட்லேயே தான் வந்து இருந்தது. ஓகேங்களா, இப்போ நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த 50,940 அதுக்கு இன்றைக்கி போனால் ஹைக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 51,100ன்றது ஒரு ரெசிஸ்டண்ட் ஆகும். 51,327ன்றது நெக்ஸ்ட் ரெசிஸ்டண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல டபுள் பாட்டம் மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் பார்த்தீங்களா 51,559ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட் ஆகும். நீங்கள் குளோபல் கியூஸுன்றதுனால மார்க் வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் இருந்தது. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி பெரிய லெவலில் மூவ்மெண்ட் ஆகலை. அது பேங்கிங் செக்டாரோட ஸ்டாக்ஸுமே வந்து மூவ்மெண்ட் இல்லை. ஓகே, ஸோ அதனால் வந்து பேங்க் நிஃப்டி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு என்னென்ன சப்போர்ட்டு என்னென்ன ரெசிஸ்டன்ட் அப்படின்றத எக்ஸாக்டாக நம்ம குரூப்பில் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின்னிஃப்டி. ஸோ ஃபின்னிஃப்டி எப்படி பேங்க் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆனிச்சோ அதே மாதிரி தான், பெரிய மூவ்மெண்ட்லாம் இல்லை. ஓகேங்களா, ஸோ அப்படியே அப்படியே ஒரு ஸ்லோவாக மூவ்மெண்ட் ஆகி அப்படியே வந்து மார்க்கெட் வந்து நிப்பாட்டிருக்காங்க. இப்போ நாளைக்கு 23,111க்கு மேலே போகுது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ட் 23,215ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட் ஆகும். 23,400ன்றது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆகும் நம்மளுக்கு வந்து ஃபின்னிஃப்டிக்கு இருக்கு. ஒன்ஸ் டேவோட லோவை கட் பண்ணுது அப்படின்னா 22,820ன்றது சப்போர்ட் ஆகும். 22,660ன்றது அடுத்த சப்போர்ட்டாக நம்ம வந்து ஃபின்னிஃப்டிக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, மிட்கேப் நிஃப்டி பார்த்துரும். ஸோ மிட்கேப் நிஃப்டியில் நம்ம சொன்ன மாதிரி இந்த இடம் அதாவது 12,500க்கு மேலே போகுது அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வரும்னு சொல்லி தான் ஒரு கன்சல்டேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இல்லை சார், நம்மளோட ரெசிஸ்டன்ட் எப்படி எக்ஸாக்டாக வந்து ரெசிஸ்டன்ட் வந்து எடுத்துருக்கு பாருங்க. இது வந்து ஒரு சின்ன ஃபிளாக். இந்த வந்து நாளைக்கு வந்து 12,455 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 12,500ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட், 12,564ன்றது 63ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட், 12,600ன்றது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட், 12,660ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,400 கீழே வருதுன்னா 12,362 ஒரு சப்போர்ட், 12,322ன்றது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த டிராயிங்கை கொஞ்சம் டெலீட் பண்ணிவிடுவோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து மிட்கேப் நிஃப்டி. ஸோ மிட்கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரெண்டு வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஜோன் சொல்லியிருந்தோம், அதை வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா,
இப்போ நாளைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இந்த இடம் டேவோட ஹைக்கு மேலே, அதாவது 80,160க்கு மேலே போகுது அப்படின்னா 80,473ன்றது ஒரு ரெசிஸ்டண்டாகவும், 80,470க்கும் 80,800க்கும் வந்து ஒரு 350 பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த 350 பாயிண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சல்டன்ஸ் ஜோனாக ப்ரீவியஸுக்காக நம்மளுக்கு இருந்திருக்கு. ஸோ அதனால் கன்சல்டன்ஸ் ஜோனை வந்து கன்சிடர் பண்ணிக்கங்க. 80,473லேருந்து 80,889 கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 பாயிண்ட், ஓகேங்களா? 400 பாயிண்ட்ன்றது ஒரு கன்சல்டன்ஸ் ஜோனாக வந்து கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸோ 80,889 மேலே போயிடுச்சுன்னா 81,487ன்றது ஒரு ரெசிஸ்டன். ஒன்ஸ் இந்த 79,600, அதாவது 80,000க்கு கீழே வந்துருச்சுனாலே கண்டிப்பாக 79,675 ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதுன்னா 79,000 தான் அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட், ஓகேங்களா? ஸோ சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு 500 பாயிண்ட்ன்றது சர்வசாதாரணமாக ஏறும், சர்வசாதாரணமாக வந்து ஒரு 5 நிமிஷத்தில் கூட என்ன பண்ணுவோம்னா ஃபாலோ ஆகும். அதனால் வந்து இந்த 500 பாயிண்ட் 600 பாயிண்ட்ன்றது பெரிய பாயிண்டாக நீங்கள் எடுத்துக்க வேணாம். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு நல்ல மூவ்மெண்ட்டு, நல்ல வால்டிலிட்டி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ஈஸியாக வந்து பிரேக் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுக்க போகிறோம். அதனால் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோட லிங்க்கை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ நம்பா.